எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் ஒரு அருமையான வசனத்தை தியானிக்க போகிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று வேதம் 1 யோவான் 4:4 சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நம்மை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே பிசாசு தன்னை தான் பெரியவன் என்பதாக காட்டிக் கொண்டிருக்கிறது. யோவான் 12:31 நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவன் ஆண்டவரை விட பெரியவன் அல்ல, ஆண்டவரை விட வல்லமை கொண்டவன் அல்ல. ஆவியினால நிரப்பப்பட்ட மனுஷனுக்கும் எதிராக அவன் எழும்பி நிற்கவே முடியாது. ஏனென்றால் நாம் ஆண்டுடைய ஆவியை பெற்றுக்கொண்டு பலம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரே. ஆகையினாலே பரிசுத்த ஆவியின் வல்லமை நமக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழும்படியாக நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். பிசாசனுடைய வேலை என்ன? அழிப்பதற்கு, கொல்லுவதற்கு, திருடுவதற்கு தான் அவன் நமக்குள்ளே வருகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜீவனை கொடுக்க வருகிறார். நித்திய ஜீவனை கொடுக்க வருகிறார். நமக்கு ஞானத்தை கொடுக்க வருகிறார். நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க நமக்குள்ளே வாழ்கிறார். அதனால்தான் இயேசு சொல்லியிருக்கிறார், நான் பிழைக்கிறபடினாலே நீங்களும் பிழைத்திருப்பீர்கள் என்று. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவராக இருந்தார். ஆகையினால்தான் அவருக்கு மனுஷர் கண்களிலே தயவு, தேவனுடைய கண்களிலே தயவு கிடைத்திருந்தது. ஆம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் நாம் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே என்னை உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும், தெய்வீக ஆவியினாலே நிரப்பும், நான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று கேட்போம். பிரியமானவர்களே, இந்த உலகம் உபத்திரவம் நிறைந்த உலகமாக இருக்கிறது. இயேசு சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு உள்ள இருக்கிற பெரியவராகிய பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம். எழும்பி பிரகாசியங்கள் பிரியமானவர்களே. இந்த நாள்லையும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டுடைய வல்லமையினால் நிரப்பப்பட ஆண்டிடத்திலே கேட்போமா? அப்பா, உமது பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறவர் நீர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நீரப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமையினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக, நிரப்புவீராக. அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நீ தோற்று போனவன் தானே என்றவனுக்கு எதிராக எழும்பும்படி செய்வீராக. வியாதியை கொண்டு வருகிற பிசாசை துரத்துவீராக. ஆண்டவரே, பயத்தை கொண்டு வருகிற பிசாசை துரத்துவீராக. அப்பா, இந்த உலகத்திலே ஜெயிக்கிறவர்களாக இருக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆவியினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. எனக்கு ஏன் இந்த பாடு வருகிறது? ஒன்றன் மாற்றி ஒன்று பாடு என்று சொல்லுகிற முது பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. பிசாசின் தந்திரங்களுக்கு அவர்கள் எதிர்த்து நிற்கும்படியாக, ஜெயிக்கும்படியாக உடைய வல்லமை ஊற்றப்படுவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. பயப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பத்திரமா இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களாக நிரப்போப்பா, நிரப்பும், நிரப்பும். பரிசுத்த ஆவியானவர் நீர்தான் அவர்கள் பாதுகாப்பு, நீர்தான் அவர்களுக்கு கேடகம், நீர்தான் அவர்களுக்கு மகிமை, நீர்தான் அவர்கள் தலையை உயர்த்துகிறவரப்பா. அவர்கள் தலையை உயர்த்துகிறவர். உயர்த்துவீராக. உயர்ந்து நிமிர்ந்து நடக்கட்டும் சுவாமி, நடக்கட்டும். இதுவரைக்கும் அவர்கள் தோற்று போனது போதும் சுவாமி. அவர்கள் வாழ்ந்திருக்கட்டும், ஜெயிக்கட்டும்,
ஜெயிக்கட்டும், ஜெயிக்கட்டும். எல்லாவற்றிலும் ஜெயம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்படி உம்மாலே அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளட்டும்ப்பா, பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். படிப்பிலே ஜெயம், வாழ்க்கையிலே ஜெயம், வெற்றி வாழ்க்கை வாழட்டும் சுவாமி. மூலையிலே உட்கார்ந்து கொண்டு அழுத நாட்கள் போதும் சுவாமி. அவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும்ப்பா. உடைய வல்லமை ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்துவதாக, நிமிர்ந்து நடக்க செய்வதாக. ஐயா, இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் அவர்களுக்குள்ள இருக்கிற நீர் பெரியவர் என்பதை காட்டுவீராக, நிரப்புவீராக. உடைய ஆவியின் பலத்தினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக. பெரிய தலைவர்களாக ஒவ்வொருவரும் எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும், எழும்பட்டும். வெற்றி வீரர்களாக எழும்பட்டும் அப்பா. பெரிய சேனையாக அவர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன். God bless you dear friends. இன்றைக்கும் இளம்பங்காளர் திட்டத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். வாலிபர்கள் இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம். அப்படி நீங்கள் இந்த இளம்பங்காளர் திட்டத்தில் இணைந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய ஜெப வீரர்கள் உங்கள் ஞானத்திற்காக, உங்கள் செழிப்புக்காக, உங்கள் பாதுகாப்புக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் எப்படி இந்த இளம்பங்காளர் திட்டத்தில் சேர்ந்து கொள்வது என்று யோசித்து கொண்டிருப்பீர்களானால் எங்களுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். jesuscalls.org. இதன் மூலமாக நீங்கள் இந்த திட்டத்தை குறித்து அறிந்து கொள்ளலாம். இன்னும் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கிறபடி இந்த நம்பருக்கும் தொடர்பு கொண்டு அதை பற்றி அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை உயர்த்துவாராக. God bless you. எனக்கு அருமையானவர்களே, பெதஸ்தா ஜெப மையம் கோயம்புத்தூரில் காருண்யா நகர் வளாகத்திலே செயல்பட்டு வருகிறது. அங்கு ஜூலை 11ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த முறை சனிக்கிழமை மதியம் 2 மணிக்கு விசேஷித்த கூட்டம் நடைபெறப் போகிறது. அதில் நானும் சாமுவேல் தினகரனும் பங்கேற்க போகிறோம். வருகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தையை அறிவித்து அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கும்படியாக உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம். குடும்பமாக வாருங்கள். உங்கள் சிநேகிதிகள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். அனைவரும் வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார். 2022 இங்கே பெதஸ்தா ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அப்போ நான் கடவுள் நம்பிக்கையோடு வந்தேன். எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த வருஷம் கடைசியிலேயே நான் கர்ப்பம் தரித்தேன். 7 வருஷத்துக்கு பிறகு கர்த்தர் இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார். 2 பேர் 3 பேர் கூடினால் என் நாமத்தினாலே அங்கே இருப்பேன் என்று சொன்ன இயேசு தெய்வம் வருவார். உங்கள் நோய்களை அவர் நீக்குவார், பாரங்களை நீக்குவார், சண்டை சச்சரவுகளை நீக்குவார், பிசாசின் போராட்டங்களை நீக்குவார், தேவைகளை சந்திப்பார் என்று நான் நம்புகிறேன். அவர் சொன்னபடியே இதை செய்வார். மனுஷனால் அல்ல, தெய்வமே உங்களுக்கு செய்வார். ஆகவே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றாக கூட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் வேத வசனத்தின்படி ஆண்டவர் இதை நிறைவேற்றுவாராக. வாருங்கள், பாக்கியம் பெறுங்கள், நிறைவான பலனோடு திரும்பிச் செல்லுங்கள். காருண்யா நகர் வந்து செல்ல கோவை ரயில் நிலையம் மற்றும் காந்திபுரம் டவுன்ஹால் போன்ற பேருந்து நிலையங்களிலிருந்து சிறப்பு பேருந்து வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 11 2வது சனிக்கிழமை. மறந்துவிடாதீர்கள், ஞாயிறு அல்ல, 2வது சனிக்கிழமை. யாவரும் குடும்பத்துடன் வாருங்கள்.